ஜெச்சி நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கட்டா? இந்த மண்ணு எத்தனை இருக்குன்னு நீ என்ன? 1 2 3 4 5 6 7. ஜெச்சி நான் உன்னை இப்படி என்ன சொல்லல, ஒரு மண்ணா என்ன சொன்னேன். அப்படி எப்ப என்னன்றது காலையே விடிஞ்சிடும்னா. ஜெச்சி நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஆபிரகாம் அங்கிள்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்களுக்கு 100 வயசு வரைக்கும் குழந்தைங்களே இல்ல. அப்ப ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணும்போது ஏசப்பா சொன்னாங்க, உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு அந்த அங்கிளுக்கு ஏசப்பா வாக்கு தத்தம் கொடுத்தாங்க. ஜெச்சி அண்ணா அவங்களுக்கு 100 வயசுன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி 100 வயசுல குழந்தை பிறக்கும்? ஜெச்சி அதான் ஜெச்சி, ஏசப்பா அவங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாங்க, கடலின் மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னாங்க. ஜெச்சி அந்த வாக்கு தத்தத்தை வச்சு அவங்க விசுவாசிச்சு ஏசப்பா அவங்களுக்கு குழந்தைய கொடுத்தாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம் உங்களுக்கு ஏதாச்சும் நன்மை நினைக்கலைன்னு கஷ்டப்படுறீங்களா? ஏசப்பா வசனம் சொல்லியிருக்காங்க, நம்மள கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம ஏசப்பா மேல விசுவாசமா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா கொடுத்த வார்த்தைய நம்ம பிடிச்சுக்கிட்டு விசுவாசமா இருந்தா ஏசப்பா நம்மளுக்கு உதவி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஜெட்சி, இன்னைக்கு ஏசப்பா நம்மளுக்கு இன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்தையும் இந்த ஸ்டோரியும் கத்து கொடுத்ததுக்காக ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீங்க சொல்லியிருக்கீங்க உங்கள் சந்ததியை கடற்கரை மணல் போல பெருக பண்ணுவேன்னு. அதே போல இந்த வருஷத்துல எங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் அற்புதத்துக்காக காத்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க வழி உண்டாக்குங்க. நீங்க அவங்க எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்க உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். until then அவங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.